சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டாலே நிறைய விஷயங்கள், இது ஒரு கடலளவு சொல்லப்பட வேண்டிய, அதாவது ஒரு ஜோதிடரால் கூட ஒரு வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டால் கற்று முடித்து விட முடியுமா என்று கேட்க கேள்விக்கு பதிலில்லாத ஒரு சாஸ்திர கணக்கு வழக்குகள் இதில் எக்கச்சக்கம் உண்டு. ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட, அதாவது இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேயர், நான் புரிஞ்சுக்கிற மாதிரி, என்னோட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி, எனக்கு தேவைப்படுகின்ற விதத்தில் அறிந்து கொள்ளுகின்ற செய்திகளாக ஏதாவது சொல்லுங்கள் சார், அதுதானே பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் கெட்டிக்காரத்தனத்தை காட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், கேட்கும் போது ஒன்றும் புரியலை, இப்படி என்றெல்லாம் சில பேர் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அநேகமான என்னோட காணொலிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடிப்படையாகவே ஒரு விஷயம் தெரியும். நீங்கள் 2-3 வாட்டி உங்கள் அந்த வீடியோவை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சு போகுங்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க, நவாம்சம்னு போட்டிருப்பாங்க. இதில் 12 பெட்டிகள் போல கட்டங்கள் போடப்பட்டிருக்கும். இந்த 12 கட்டங்களுக்கும் நாங்கள் பெயர் சுட்டியிருக்கிறோம், அல்லது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 பாவகங்கள் என்ன பண்ணுது, வாழ்க்கையில் ஒரு மனிதனை என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குற போது, ஒவ்வொரு பாவகமும் இணைந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பங்கிட்டு கொண்டு செயல்படுகிற விதத்தில் தான் ஜாதக அமைப்புகள். இந்த 12 பாவகங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, லக்னம்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தை திறந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு இடத்துல லானா போட்டிருக்கோம். இந்த லானா என்று சொல்லக்கூடியது தான் லக்கணம். இந்த லக்கணம் என்பது எதை சொல்லுகிற விஷயம் என்று கேட்டால், நீங்கள் பிறந்த நேரத்தின் முதல் புள்ளி லக்கணம். நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பிறந்த நேரத்தில், பிறந்த நாளில் இந்த நட்சத்திரம் இவ்வளவு இருந்தது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நட்சத்திரம் எவ்வளவு பேலன்ஸ் இருந்திருக்கு. உதாரணமாக சொல்கிறேன், ஒரு நட்சத்திரமாகப்பட்டது இன்றைக்கு காலையில் துவங்கி நாளை காலை வரை கூட நடக்கும். 60 நாளிகைக்கு மேலே போகக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்குது. 50-55 நாட்களில் முடிந்து போகின்ற நட்சத்திரங்கள். இது அப்படியே மாதாந்திர வாரியாக இந்த சர்க்கிளில் வருகின்ற போது ஏற்றத்தாழ்வுகள் கூடும் குறையும், இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகினால் ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தளவு எவ்வளவு நேரம் இருந்திருக்கு, அதில் எவ்வளவு கழிஞ்சதுக்கு அப்புறம் இவர் பிறந்திருக்கிறார், அதுதான் நீங்கள் பிறக்கின்ற போது உங்களுக்கு எழுதப்படுகின்ற மாது கர்ப்ப செல் நீக்கி இருந்த இருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த நாள்லேருந்து அந்த இருப்பை பூட்டி அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் வந்து தசையை நடத்த போகிறாங்க, இது பலன் சொல்லுவதற்கு தேவைப்படுகிற ஒரு செய்தி. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தெரிந்த உடனேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து போகும், நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அநேகமாக எனது நேயர்கள் அநேகம் பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ராசி என்னங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு போனாலே அவங்க கேட்குறாங்க, அதுக்காகவாவது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். ஆக ராசி நட்சத்திரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். லக்னம் என்று சொல்லக்கூடியது என்ன சார், புதுசாக சொல்கிறீங்களே? ஆமாம், நாங்கள் கேள்விப்படுறோம், ஜோசியத்தை போனால் லக்னம்ன்றாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம், உங்களுடைய பிறப்பின் ஆரம்பம். நீங்கள் இந்த உலகத்தில் மூச்சு வாங்குறீங்க பாருங்கள், அதனுடைய முதல் புள்ளி லக்ன புள்ளி தான். அதிலிருந்து தான் அடுத்த 12 கட்டங்களையும் சுற்றி பார்த்து அதில் உள்ள கிரக சஞ்சாரங்களை ஆய்ந்து பலன் சொல்லுவது பழக்கம். இப்போ இதில் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறத பார்க்கலாம். லக்னத்தை வச்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது. முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு புரிகிற விதத்தில் பேசுகிறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். இந்த லக்னம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உயிர்னு எடுத்துக்கலாம். அப்போ ராசின்னா என்னது, உடல்னு வச்சுக்கோங்க. அப்போ ராசி இல்லாது உடல் இல்லாது உயிர் இல்லை, உயிர் இல்லாது உடல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லக்னம் ராசி இரண்டும் தான் எல்லோர் ஜாதகத்திலையும் முதலாவதாக பேசப்படுகிற செய்தி. ஒரு மனிதன் உயிருள்ள மனிதனாக, உடலோடு கூடிய முடக்கம் இல்லாத நடமாடுகின்ற மனிதனாக ஜோதிடம் பார்க்க வருகிற போது அவருடைய உடலும் உயிரும் சார்ந்த விஷயம் என்ன இருக்கிறது என்பதைத்தான் முதல்ல ஒரு ஜோசியர் பார்ப்பார். அதனால தான் எடுத்த உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கு. எதை வச்சு சொல்றது, இந்த லக்னாதிபதியின் வலு என்று சொல்லக்கூடியதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். இதை உறவுகள் ரீதியாகவே பிரிச்சிருக்கிறாங்க. லக்னம்னா என்ன, 4ஆம் இடம்னா அம்மா, 5ஆம் இடம்னா என்ன, இப்படின்னு உறவுகளுக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்கள் நமக்கு தொடர்பு கொள்ளுகிற வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஜோசியம் சொல்ற போதே சொல்லுவாங்க, 3ஆம் இடத்ததிபதி இளைய சகோதரன்,
11 கூடையவன், முன் சகோதரன், இப்படி எல்லாம் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக இந்த 12 கட்டங்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட உறவினர்கள் அத்தனை பேர்களும் அந்த கட்டத்திற்குள் வருகிறார்கள். தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சின்னம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அம்மா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்க, இப்படிப்பட்ட அனைத்து உறவுகளும் இந்த 12 கட்டங்களுக்குள் நிலைநிறுத்தப்பட்டது போலதான் இந்த சாஸ்திர அமைப்பு. இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஜாதகத்தின் முதல் குறிக்கோள். எடுத்துடன் ஒரு ஜோசியர் என்ன பண்ணுவார், லக்னாதிபதியின் பலம் பார்த்து விட்டுத்தான் பலன் சொல்ல ஆரம்பிப்பார். லக்னாதிபதியின் பலம் என்பது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, நிறைய பராசர முறைகள்ல பாத்தீங்கன்னா, கேந்திர கோணந்தன்னில் கீர்த்தியாய் லக்னாதிபன் சார்ந்திட சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாகில் மண்ணில் வீரனாகி மன்னர்க்கு சரி நிகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு மன்னரை போல் வாழ வேண்டும், மிக சிறப்பாக வாழணும்னா ஒருவருக்கு லக்னாதிபதியின் பலம் என்பது மிக அதிகபட்சம் தேவைப்படுகின்றது. இதில் இப்படியே பார்க்கின்ற போது எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் தான். பலன் சொல்ற போதும் பாருங்க, நாங்கள் மேசராசின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். லக்னத்தின் அடிப்படையிலும் நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறீர்கள். இந்த மேச லக்னம் என்பதுங்க முதல் கட்டத்துக்கு வர்றதுனால ஒரு பெருமை வாய்ந்த லக்னம் என்பது இல்லை. ஜோதிடர்களுக்கு தெரியும் மேச லக்னம் என்பது எவ்வளவு வலிமையானது, புனிதமானது, கெட்டிக்காரத்தனமானது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு லக்னத்திலையும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி தூரத்துல 2.25 நட்சத்திரங்கள் இருக்கும். 2 முழு நட்சத்திரங்கள், ஒரு கால் நட்சத்திரம் என்று 2.25 நட்சத்திரங்கள் அங்க இருக்கும். அல்லது போனால் சில ராசிகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நட்சத்திரம், இன்னொரு முழு நட்சத்திரம், அப்புறம் ஒரு முக்கால் நட்சத்திரம், இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதை கூட தலையற்ற, வாழற்ற, உடலற்ற நட்சத்திரங்கள்னு சொல்லுகிறது உண்டு. அது அப்புறம் பார்ப்போம். அப்ப இந்த மேச லக்னம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவர் பொதுவாக ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தை திறந்து வச்சுக்கோங்க, இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த புள்ளியில், அந்த 30 டிகிரிகளில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். 30 டிகிரி தூரத்துல நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பறந்திருக்கிறீங்க. அந்த லக்னம் இருக்கக்கூடிய புள்ளி என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த புள்ளியானது லக்னத்திற்கு 3, 6, 8, 12 அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு சொந்தமான நட்சத்திர புள்ளிகளாக இருந்தால் இது கொஞ்சம் பாதகத்தை செய்யும் என்பது ஒரு பக்கத்துல உண்டு. இப்படிப்பட்ட விஷயத்துலதான் மேச லக்னத்துக்காரங்க யோகாதிபதிகள் என்னன்னு கேட்டா, இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்க. அச்சூனி நட்சத்திரம் அங்க இருக்கு, பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் அங்க இருக்கு, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அங்க இருக்கு. அப்ப இந்த 3மே பாருங்களேன், இதுல 3ஆம் பாவாதிபதினு எடுத்துக்கிட்டா 3க்கும் 6க்கும் அதிபதி புதனுடைய நட்சத்திரம் மேசத்துல இல்லை. அதே போல 8ஆம் பாவாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த மேசத்துல இல்லை. 12ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியது குரு பகவானுடைய நட்சத்திரம் மேசத்துல இல்லை. ஆக இந்த மேச லக்னத்தில் பிறப்பவர்கள் அத்தனை பேர்களுக்குமே பிறவி என்பது இடைஞ்சல் இல்லாத பிறவியாக பிறக்க முடியுதுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி, ஒரு சான்று இது. இதை தவிர்த்து எங்கோ ஒரு சில இடங்கள்ல மற்ற கிரக சஞ்சாரங்களை வைத்து துன்ப துயரங்கள் இளமையில் வருவது என்பதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் வேற சமாச்சாரம். இப்போ உங்க ஜாதகத்தை திறந்து வைத்து பார்க்கின்ற போது மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இளமை என்று சொல்லக்கூடியதிலேயே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை துவக்கிட்டு போகிறதுக்கான முத்தாய்ப்பான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு லக்னம் சிறப்பாக இருந்துருச்சுன்னா தான் அவங்களோட வாழ்க்கை என்பது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த மேச லக்னத்தில் பிறந்து ஒருவேளை லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தால், லக்னத்திலேயே இருந்தாலும் சரி, உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, கேந்திர திரிகோண பலத்தில் இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சத்தை பெறக்கூடியவர்கள் தான் உண்மை. இப்போ லக்னம் மேசம், லக்னத்துல செவ்வாய் இருக்கலாம், மகரத்துல செவ்வாய் இருக்கலாம், கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் அங்கும் செவ்வாய் இருக்கலாம். கடகம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம், 1, 4, 7, 10, 5, 9 உச்சம் ஆட்சி. இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்துவிட்டால் நீங்கள் கட்டாயமாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய மனிதனாக, பிரகாசமாக, ஒளிபொருந்திய வாழ்க்கையோடு, வசதிகளோடு, துன்பதுயரம் இல்லாமல் சாதித்து உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பாக உங்களோட வாழ்க்கை சக்கரத்தில் நீங்கள் இடம்பெற முடியும். ஆக இப்படி இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு அவ்வளவு ஒரு முக்கியம் உண்டு. சரிங்க, இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு உங்க லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துட்டா நீங்க பிறக்கிற போதே ரொம்ப சிறப்பாக வாழ பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இப்ப நிறைய பேர்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை அப்படின்ட்டு வருவாங்க. இந்த குழந்தை இல்லைங்கிற சமாச்சாரத்துக்கு கூட லக்னத்தை பார்க்கணும்.
ஒரு உடல் என்று சொல்லக்கூடியதின் தலை லக்னம். அதான் லக்னம்னு எடுத்துக்கிட்டா உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை தான் லக்னம், புத்தி தான் லக்னம், யோசனை, மூளை, அங்கே எல்லாம் உங்களோட இயக்கத்திற்கு முழு காரணம் லக்னம். அந்த லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கிற போது உங்கள் இயக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், புத்திசாலித்தனம் அருமையாக இருக்கும். இந்த லக்னத்தை பொறுத்து என்னென்னலாம் வரும்னு கேட்டிங்கன்னா அறிவு, திறமை, ஆற்றல், கெட்டிக்காரத்தனம், விடாமுயற்சி, உழைப்பு, ஆயுள், ஆரோக்கியத்தை சுட்டி காட்டக்கூடியது. இதில் தான் நான் இப்போ சொன்னேன், ஒரு ஜாதகத்திற்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பு வர வேண்டும் என்றாலும் கூட லக்னாதிபதியின் பலம் என்பது மிக தேவை. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்தால் தான் மற்ற கிரகங்களின் பலத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சூடான உணவு எடுப்பதற்கு ஒரு கரண்டி தேவைப்படுவது போல இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் ஆற்றல் என்பது மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது. அதே போல ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி மிக வலுப்பெற்றிருந்தால் இவர்கள் நிறைய வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாகவே உங்கள் லக்னாதிபதி இப்போ மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சா அவர் 1ஆம் இடத்துல 3, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய மனுஷன். எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த ஜாதகத்தில் மேச லக்னம், லக்னாதிபதி முதலிடத்திலே இருக்கு. கவலையே படாதீங்க, அவன் இப்போ சாதாரணமாக படிக்கிறான், பின்னாடி பெரிய மனுஷன். எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட குழந்தை ஜாதகத்தில் லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கு. முயற்சி பண்ணி உழைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக உங்கள் பையன் வந்துடுவான், இல்லை உங்கள் பொண்ணு வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்துட்டா கணவன் அல்லது மனைவி இந்த குடும்ப உறவு ஏற்பட்ட பிற்பாடு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை என்பது வந்துடும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சகஜமாக ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருந்தால் இந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக வந்தார் தெரியுமா உங்களுக்கு, பொண்டாட்டி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இதனுடைய தாற்பயம் என்ன? அந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சீரும் சிறப்புமாக கொடி கட்டி பறக்கிற வாழ்க்கை வந்துடும். அது வரைக்கும் தடுமாற்றத்தில் இருந்து வந்த பையன் அதுக்கப்புறம் சிறப்பாக சூப்பராக வந்துடுவார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற போது பிள்ளை பேர் பிறந்த பிற்பாடு வாழ்க்கை மிக சிறப்பாக வருவதெல்லாம் உண்டு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்தார், அந்த பையன் ஓஹோன்னு செட்டில் ஆயிட்டார் சார், இப்படி சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சில குடும்பங்களில் குழந்தை பிறந்த பிற்பாடு வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் இந்த லக்னாதிபதியின் அம்சம். இதே 9ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்கார்ந்துட்டா அப்பா அம்மா ஒரு சாதாரண இல்லத்தில் குடியிருந்தாங்க, ஒரு நகர்ப்புறத்துக்கு நம்ம சுட்டி காட்ட போய் சிங்கிள் பெட்ரூம்ல வளர்ந்த குழந்தைவன், அவங்க அப்பா அம்மா அவ்வளவுதான் வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பையன் லக்னாதிபதி 9இல் வலுப்பெற்றிருந்தால் இவர் பெரியவராகி எங்கேயாவது போய் சம்பாரிச்சு ஒரு 2 கிரவுண்ட்ல பங்களா கட்டக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் என்பது நிலபுலன் வீடு மட்டுமல்ல, அத்தனை சொத்துக்களும் சேரும். பெயர், புகழ், ஆயுள், ஆரோக்கியம், கௌரவம், சுகம், அந்தஸ்து, பெயர் எல்லாமே உங்களுக்கு சேரும். 11ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்கார்ந்துட்டா இறைவனுடைய அனுகூலத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள். இதைத்தான் சொல்லுவாங்க உரிலை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உரிலை யோகம் என்பது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். நல்ல வெளிச்சம், நல்ல வாழ்க்கை, நல்ல இடத்துல வீடு, நல்ல ஊர்ல வாழ்க்கை, நல்ல பூமி, நல்ல சுகபோக சௌக்கியங்கள், உடல் ஆரோக்கியம், உள்ளம் ஆரோக்கியம், இந்த பூமியில விளையிறத சாப்பிட்ட ஜீரணிக்குது, நல்லா இருக்குது, நோயற்ற வாழ்க்கை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை என்பது லக்னாதிபதி லக்னத்திற்கு 11இல் அமர்கிற போது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் 11ஆம் இடத்தை நாங்கள் சொல்லுவோம் ஜோதிடர்கள், நீங்க கொடை எடுத்துட்டு போகாட்டி இன்னைக்கு மழை வராது, போயிட்டு வாங்கன்னு சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது இந்த லக்னம். இந்த லக்னாதிபதி 11ல் உட்கார்ந்தா மிகப்பெரிய புகழ், அந்தஸ்துகள், சௌக்கியங்கள் வந்துடும். இப்படி இந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தையே எடுத்து வைத்து பாருங்கள். உங்களுடைய லக்னாதிபதி மேசத்திற்கு அதிபதி செவ்வாய், லக்கணத்திலிருந்து எண்ணி வாருங்கள். மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா 1ஆம் இடத்துல 3, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் ஒற்றை லக்கணங்களில் இருப்பாரே ஆனால் மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை. சாதாரணமாக ஒரு தொண்டனாக புறப்பட்டு மிகப்பெரிய மனிதராக நாம் பார்த்த காட்சிகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கு. இப்படிப்பட்ட வாழ்வாதாரம் எல்லாம் இப்படிப்பட்ட லக்னாதிபதியின் பலம் பெறுகிற போது கிடைக்கும். லக்னாதிபதியை பார்க்கிற கிரகங்களும் இதுல சம்பந்தப்படும். உதாரணத்துக்கு சுபகிரக பார்வை லக்னத்திற்கு கிடைக்கின்ற போது மிக உத்தமம். லக்னாதிபதியோட வீட்டை பார்த்துக்கிட்டா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த காலத்துல புதையல் யோகம்னு சொன்னாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆக மேச லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற போது மிக உத்தமமான பலன்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த லக்னாதிபதி
ஒரு செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற இடம் என்பது மட்டுமல்ல, பார்க்கப்பட்ட கிரகத்தை பார்க்கின்ற போது செவ்வாயின் பார்வையில் உங்களுடைய லக்னாதிபதி இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது மட்டுமில்ல, அந்த ஊரில் சொத்து சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அதே போல் இந்த லக்னாதிபதியை குரு பார்த்து கொண்டிருந்தால் சமூகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக வரக்கூடிய விவேகானந்தரை போல, ஒரு மகாகவி பாரதியை போல, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய உத்தமர்களாக வருகிற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும். லக்னாதிபதியை சுக்கிரன் பார்த்து கொண்டிருந்தால் அந்த குழந்தை அழகான பிள்ளையாக இருக்கும். முக லட்சணம், உடல் லட்சணம், இப்படி எத்தனையோ லட்சணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இந்த லக்னாதிபதியை புதன் பார்த்து கொண்டிருப்பாரே ஆனால் கல்வியில் மிகப்பெரிய அந்தஸ்து வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். இதே போல இப்போ நான் சொன்ன வீடுகளை பூரா லக்னாதிபதி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு செவ்வாய் மேசத்தில் இருந்து கொண்டோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல மிதுனத்தில் இருந்து கொண்டு கன்னியை பார்த்து கொண்டிருந்தால் படிப்பில் அட்டகாசமாக வந்துடுவாங்க. இப்படி இந்த லக்னாதிபதியின் பலம் என்பது ஒரு ஜாதகத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் லக்னத்துக்கு முன்னாடி வீடு பின்னாடி வீட்டில் கிரகங்கள் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். லக்னத்துக்கு முன்னாடி 2 வீட்டில் ஒரு சூரியனும் புதனும், பின்னாடி 2 வீட்டில் குருவும் சனியும் இப்படியெல்லாம் இருந்துருச்சுன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் காதல் திருமணம் செய்ய துணிபவர்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க. நல்ல அம்மா அப்பா படிக்க வச்சாங்க, பெற்றாங்க, வளர்த்தாங்க, ஒரு குறையும் வைக்கலை. ஆனால் கல்யாணத்தில் என்னமோ அவங்க சொன்னால் சரியாக வராது, நான் என் வாழ்க்கையை பார்க்கணும் இப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரு காதல் லௌகிக வாழ்க்கையை போகின்ற பாதைகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். பொதுவாகவே மேசலக்கணத்தில் சூரியன் உச்சம் பெறுகின்றார். இங்கே பாருங்கள், இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோமா, இதில் மாதா முதலிடத்துக்கு வர்றாங்க. இப்போ மேசத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதான்னு சொல்லக்கூடிய கடகம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. பிதான்னு சொல்லக்கூடிய இடம் அடுத்த இடம் சிம்மம். ஆக கடகத்துக்கு அடுத்து தான் சிம்மம் இருக்கிறது. அப்படி பார்த்தா அம்மாவுக்கு தான் முதலிடம். அப்போ மாதா பிதா என்று சொல்லக்கூடிய இந்த 2மே இந்த கடகம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இடத்தை ஆர்ப்பரிக்கிற இடங்கள். இந்த 2மே லக்னத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நல்ல அம்மா அப்பா இருந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பெற்றவர்கள் இருவரும் சண்டையிட்டு கொண்டால் பிள்ளைகள் வீணா போகுங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம இன்னைக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஜாதகத்திலேயே குரு பகவான் கெட்டு போயிருந்தாலே அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, அம்மா அப்பா சண்டை போட்டு மல்லு கட்டி வாழ்கிற குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு கெட்டுப்போன ஒரு ஜாதகத்தை தான் குழந்தை பிறக்கும். நீச்சம் பெற்றிருந்த குரு பகவான் நீச்சமாக இருக்கிறார், என் பையனுக்கு, என் பிள்ளைக்கு நீச்சமாக இருக்கிறார். இந்த அமைப்பை பார்த்த உடனே சொல்லலாம் அந்த வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா ஒற்றுமையாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் பாவாதிபதி. இந்த 5ஆம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்கின்ற போது உச்சம் பெறுகின்றார். அந்த உச்சபலம் என்பது என்ன செய்து மிகப்பெரிய ஒளி பொருந்திய கிரகமாக இருக்கப்பட்டவர் முழு பலத்தை கொடுக்கின்றார். அப்போ லக்னாதிபதி மிகப்பெரிய வலிமை பெறக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் மேசத்தில் போய் சூரியன் உச்சம்ங்கிற சங்கத்தை நம்ம பெரியவங்க வச்சாங்க. அப்போ 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது ஜாதகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கேந்திர திரிகோணாதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறுகின்ற போது, அதுவும் லக்னத்தில் போய் உச்சம் பெறுகிறதுங்கிறது மிக மிக அற்புதமான விஷயம். அதே போல 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் மேசத்தில் வருகிற போது மிக அதிகபட்ச நன்மைகள் இருக்கும். ஏன்னா அங்கே பரணி கிருத்திகை தான் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது. ஆக இந்த நட்சத்திரங்களில் கேது அமர்கிற போது கூட, சந்திரன் அமர்கிற போது கூட கண்டிப்பாக பெரும் தொல்லைகள் இருக்காது. காரணம் 4ஆம் பாவாதிபதி லக்னத்தில். அப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாகன யோகம், தாய் தகப்பன் என்று அம்மாவளி சம்பந்தப்பட்ட உறவுகள், அம்மாவை பற்றி சொல்றது, வீடுமனை வாகனம் மண் பூமி என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் லக்னத்தில் உட்கார்ந்தது. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால தான் அந்த லக்னத்தை காலபுருஷனின் முதலிடம் என்று சொல்லி வச்சிருக்கிறோம். இந்த காலபுருஷனின் முதலிடம் என்பது செவ்வாயினுடைய அம்சம். அப்போ செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் காலபுருஷனின் முதலிடமாக வருகிறதுனால அந்த புருஷ லட்சணம் என்று சொல்லக்கூடியதான் சகோதர காரகன் என்று செவ்வாய்க்கு வழங்கப்பட்டது, பூமி காரகன் என்று வழங்கப்பட்டது. இந்த உலகத்தில் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சகோதர உறவு வேண்டும், இந்த பூமியில் ஒரு இடம் வேண்டும், ஒரு மனை வேண்டும். இது கிடைச்சதுன்னா ஒரு நல்வாழ்க்கை, பேசிக் லைஃப் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட அமைப்புகள் மட்டுமா இந்த லக்னத்தில்னு கேட்டால் இல்லை, நிறைய இருக்கு. பொதுவாகவே இந்த லக்னாதிபதியை வச்சு இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த மேச லக்னத்துக்காரங்க போய் கல்யாணம் பண்ண புறப்படுறாங்க. கல்யாணம் பண்ணுகிற வயசு வந்தாச்சு. நீங்கள் கட்டாயம் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த மேச லக்னத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அந்த மேச லக்னத்தில் இதே போல் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, வரன் தேடுறீங்க, அந்த பையன் மேச லக்னமாக இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு சூட் ஆகிடும்.
ரிஷப லக்னமாக இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு சூட் ஆகிடும். துலா லக்னம், விருட்சக லக்னம், இப்படி இந்த 4 லக்னத்தில் இருக்கப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கணவனாக மனைவியாக வர முடியும். ஏன் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் உங்கள் ஜாதகத்தை விரித்து வைத்து பாருங்கள். இந்த சட்டம், இந்த வலு, இந்த ரூலுங்கிறது கனகச்சிதமாக ஒத்து போயிருக்கும். இன்னும் சொல்ல போகணும்னா நட்சத்திரங்களை சொல்லுகிற போது கூட மேச லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன? அது செவ்வாயினுடைய வீடு. அப்போ இந்த செவ்வாயினுடைய வீடுன செவ்வாய்க்குடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இது எந்த பாதங்கள் எந்த ராசிகளாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த நட்சத்திரத்துக்காரங்களை மேச லக்னத்து பிள்ளைகளுக்கு பொண்ணா பார்த்தா பையனா பார்த்தா கனகச்சிதமா வாழ்க்கை அமையும். அதே போல சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணாகவோ பார்த்தா கனகச்சிதமான வாழ்க்கை அமையும். லக்ன புள்ளி ஒருவேளை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்திருந்தால் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திரத்தில் பார்த்தாலும் இந்த மேசத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு கனகச்சிதமாக கணவன் மனைவி உறவுகள் அமையும். இது இதோட விட்டுறதில்லை, என்ன கிழமையில கல்யாணம் நடக்குங்கிறது கூட சொல்ல முடியும். இப்போ மேச லக்னத்தில் பிறந்து ஒருவேளை உங்களுக்கு சூரிய தசையில தான் கல்யாண வாழ்க்கை வருது. உங்கள் குடும்பத்தின் சமாச்சாரத்தில் ஒரு 23 + 6 29 வயசுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்போ சூரியனுக்குடைய நாள் என்ன? அல்லது அந்த பெண்ணை பாருங்கள், அந்த பொண்ணு ஒருவேளை வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணா இருப்பா, அல்லது சுக்கிரமகாதசை நடக்கக்கூடிய பொண்ணா இருப்பா. அப்போ அந்த பெண்ணுக்கு சுக்கிரதசை நடந்தால் வெள்ளிக்கிழமையிலும் திருமணம் செய்யலாம். உங்களுக்கு சூரிய தசை நடக்கின்ற காரணத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் முகூர்த்தம் அமைகின்ற வாய்ப்புகள் உண்டு. தயவுசெய்து நேயர்கள் இதையும் உங்கள் ஜாதகத்தில் திருமணம் ஆனவர்கள் எடுத்து வைத்து செக் பண்ணி பாருங்கள். இதை இன்னும் சொல்ல போனால் எந்த மாசத்துல கல்யாணம் பண்ணலாம் சார், ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சித்திரை மாசத்தில் நீங்கள் திருமணம் செய்திருப்பீர்கள், அல்லது ஆணி மாசத்தில் திருமணம் செய்திருப்பீர்கள், அல்லது ஐப்பசி மாசத்தில் திருமணம் செய்திருப்பீர்கள், அல்லது மாசி மாதத்தில் திருமணம் செய்திருப்பீர்கள். இந்த மாதங்களில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெற்றிருக்கும். இப்படி ஆணித்தரமாக சொல்லுகின்ற செய்திகளை உள்ளடக்கியதுதான் இந்த லக்னம். ஆக லக்னத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இதை நான் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சில குறிப்பிட்ட விஷயங்களை உங்களிடம் தெரிவித்திருக்கிறேன். இதையெல்லாம் உங்கள் ஜாதகத்தோடு எடுத்து வைத்து செக் பண்ணுங்க. மேபி உங்க குழந்தைங்க மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க, அவங்களுடைய எந்த கிரகம் எங்க இருக்குதுங்கிறத பத்தி கவலையே இல்லை. மேச லக்னமாக இருந்து லக்னத்துக்கு பக்கத்தில் சூரியன், லக்னத்துக்கு பக்கத்தில் வளர்வரை சந்திரன், லக்னத்துக்கு பக்கத்தில் சுக்கிரன் இருப்பார்களே ஆனால் இந்த 3 பேருமே ஒளி கிரகங்களாக இருக்கிற காரணத்தால், ஏற்கனவே சூரியன் உங்களுடைய லக்னத்தில் உச்சம் பெறுவார் என்ற நீதி இருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்கள் பிள்ளை இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் தடுமாற்றம் இருந்தாலும் வருங்காலத்தில் எல்லோரும் பார்த்து மெச்சக்கூடிய பதவிகளையும் பரிபாலனத்தையும் தொடுகின்ற காலமாகத்தான் அவர் வாழ்க்கை அமையும். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற போது ஏற்படுகிற நன்மை என்ன? ஒருவேளை உங்க குழந்தைய வளர்க்குறீங்க, அவன் படிக்க மாட்டான்றான், இல்லை சொல்படி கேட்க மாட்டான்றான், இதையெல்லாம் சேர்த்து வைத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளையோடு இணங்கி போக முடியும், உங்கள் கணவனோடு இணங்கி போக முடியும், உங்கள் மனைவியின் குணத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை என்பது இனிமையாக செல்லும். கவலை கொள்ள வேண்டிய விஷயத்திற்கு வழி இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்குவீங்க. இப்படிப்பட்ட எல்லா செய்திகளையும் அடக்கிய விஷயங்கள் இந்த லக்னத்தில் உண்டு. இன்னும் சொல்ல போனா இந்த லக்னத்தில் யார் இருந்தா என்ன பலன், இல்லை லக்னாதிபதி எந்தெந்த வீடுகளில் இருந்தால் என்னென்ன பலன், இப்படிங்கிறதையும் நிறைய பேசலாம். இப்படி பேசிக்கிட்டே போனால் இது ஒரு 2 மணி நேர வீடியோவுக்கு மேலேயும் போயிடும். அதனால இப்போ பேசின செய்திகளை எல்லாம் கேளுங்கள். யாருக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் திரும்பவும் ஒரு வாட்டி நான் சொன்ன கருத்துக்களை கேளுங்கள். ஒரு 1/2 hour கழிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஜோதிடம் என்பது சட்டம், ஜோதிடம் என்பது குறிப்பிட்ட ஒரு விதி. அந்த விதியின்படிதான் நாம் வாழுகிறோம், வாழ்க்கை செல்லுகிறது என்பதற்கு இந்த பொருள் உங்களுக்கு ஒரு சான்றாக அமையும். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.